என்னால எவ்வளவு தூரம் போக முடியுதுன்னு பார்ப்போம். டீமன்ஸ் கேஸ்ல கிளியர் பண்ண திரும்பவும் போக வேண்டிய நேரம் இது. எங்க அம்மாவை குணப்படுத்துறதுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் லெவலப் பண்ணி ஆகணும். ஜின்மு, அவங்கெல்லாம் யாரு? வழக்கமான வீரர்கள் அது குறைக்க போறதில்ல. எனக்கு வலுவான ஃபைட்டிங் ஃபோர்ஸ் தேவை. அது வெறும் ஒரு பஞ்சா? அது காரணம் என்னோட பலம் தானா? அவன் முன்ன விட வலிமையாயிட்டானா? அது எப்படி சாத்தியமாகும்? டஞ்சன் பாஸ நீ தோக்கடிச்சதா கேள்விப்பட்ட. அது எப்படி? நான் எவ்வளவு குருடனா இருந்திருக்கேன் என்னால உணர முடியுது. ஏ ரேங்க் இல்லனா அதை விட அதிகமான ரேங்கா இருக்கலாம். ஆமா, நீங்க உண்மையிலேயே ஹண்டரா? முதல் தடவை அவன் கிட்டதான் ஒரு நல்ல உணர்வு வருது. இன்னொரு வாட்டி முயற்சி பண்ண அம்மா குணமாயிடுவாங்க. நான் திரும்பி வந்ததும் சத்தியமா சொல்றேன். நான் நடிச்ச வரைக்கும் போதும். ஹண்டர் மதிப்பீட்டை திரும்ப எடுக்க போறேன். அதாவது அவனோட மன லெவல்ஸ் இந்த கருவியை விட ரொம்ப அதிகமா இருக்கு. காலப்போக்குல வளரக்கூடிய ஹண்டர், இது சாத்தியமா? ஹண்டர் சங், அவ உண்மையிலேயே அப்படி இருக்க முடியுமா? டெஸ்ட் டிரைவுக்கான நேரம் வந்துருச்சு. என்னது இது? எல்லாமே ஒருதலை பட்சமா இருக்கு. ஹண்டர் சங்குக்கு இவ்வளவு பலம் இருக்கா? நான் அவனை பத்தி தெரியாம ரொம்ப திமிரா நடந்துகிட்டேன். அம்மா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீங்க பொறுத்துக்கோங்க. என்னை எதிர்த்து எத்தனை பேர் வந்தாலும் அவங்கள முறியடிக்க தயாரா இருப்பேன். இது எப்படி சாத்தியம்? பேரழிவை ஏற்படுத்துற ஆற்றல் கொண்ட சக்தி இறுதியா விழித்து எழுந்துருச்சு. அது மனுஷன் நீ உண்மையா நினைக்கிறியா? அப்ப மாய மிருகங்கள் பயத்தை உணருமா? இப்ப எனக்கு புரியுது. ஆட்டம் சூடு பிடிக்குது. இப்போ நான் யாருன்னு புரிஞ்சிருக்கும். நீ என்ன பண்ற நினைச்சிட்டு இருக்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது முடிஞ்சு போச்சு. நான் இப்ப போராட விரும்புறேன். அதை என்னால நிறுத்த முடியாது. அப்பதான் என்னால தொடர்ந்து ஸ்ட்ராங் ஆக முடியும்.